2025ல 11th இங்கிலீஷ்ல கேட்டிருக்கக்கூடிய டைரக்ட் டு இன்டைரக்ட் கொஸ்டின். ஷர்மிளா செட் ஐ ஹேவன்ட் சீன் ஹர். நமக்கு 8 ரூல்ஸ் இருக்கு. ஸ்பீக்கர், ரிப்போர்ட்டிங் வேர்ப், லிசனர். இந்த சென்டென்ஸ்ல லிசனர் இல்லை. அடுத்தது ரிமூவ் மார்க்ஸ், ப்ரொனவுன், டென்ஸ். இங்கேயும் ஒரு ப்ரொனவுன் கொடுத்துருக்காங்க. டைம் அட்வர்பியல்ஸ் எதுவும் கொடுக்கல. இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னம்னா, ஸ்பீக்கர் மாறக்கூடாது, சரிங்களா? அதனால ஸ்பீக்கர் அப்படியே என்ன செஞ்சுக்கணும், நாம எழுதிக்கணும் ஷர்மிளா. நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப். ரிப்போர்ட்டிங் வேர்ப் வந்து செட் கொடுத்துருக்காங்க. ஐ ஹேவன்ட் சீன் ஹர் அப்படிங்கிறது அசர்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால செட் அதே மாதிரியே வந்துக்கணும். செட் டு வந்திருந்தாதான் அதை டோல்ட் அப்படின்னு மாற்றணும். ரிமூவ் மார்க்ஸ். நெக்ஸ்ட் ரூல் கன்ஜங்ஷன். இது அசர்டிவ் டைப் அப்படிங்கிறதுனால கன்ஜங்ஷன் வந்து தட் வரணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொனவுன் சேஞ்ச். இங்க ஐ அப்படிங்கிறது வந்து ஹி இல்லைன்னா ஷீ வரணும். இந்த ஐ அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னா ஷர்மிளாவை குறிக்கும் அப்படிங்கிறதுனால அங்க ஷீ போட்டுக்கணும். நெக்ஸ்ட் டென்ஸ். ஹேவ் அப்படிங்கிறது என்ன டென்ஸா மாறணும் அப்படின்னம்னா ஹேட் அப்படின்னு மாறணும். ஸோ இங்கே நெகட்டிவ்ல கொடுத்ததுனால அதே மாதிரி எழுதிக்கணும். ஹேவ்ங்கிறது ஹேடா மாறணும், நாட் அப்படியே போட்டணும். சீன் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நம்ம இங்கே டென்ஸை சேஞ்ச் பண்ணிட்டனால சீன் அப்படியே எழுதிக்கணும். ஹெர் அப்படிங்கிறது வேற யாரோ ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும் அப்படின்னம்னா அதே ஹெர்ரையே போட்டுக்கணும். ஏன் இங்க ஷீயை மாத்தல அப்படின்னா நான் அவளை பார்க்கவில்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இன்டைரக்ட்ல போகும்போதும் அவளை தான் வரணும், அவள் அப்படிங்கிறது வரக்கூடாது. ஸோ ஆன்சர் என்ன வரணும்னா ஷர்மிளா said that she hadn't seen her.